ஏமாறுறவங்க எல்லா நாளும் ஏமாந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில ஏமாற்றுபவர்கள் ரொம்ப புத்திசாலிகள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வாழ்க்கை எல்லாமே ஒரு கணக்கு வைத்திருக்கும். ஒரு நாள் அது திரும்ப அவங்களுக்கு டபுளா கிடைக்கும். அந்த திரும்ப கிடைக்கிற அந்த நாள்ல உங்களுக்கு உண்மை புரியும். சரி, நம்மளுடைய மீன ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஏமாந்துருப்பீங்க. ஒரு சில இடத்துல உறவுகளால, ஒரு சில இடத்துல நண்பர்களால, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஏமாற்றங்களை நீங்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. ஏன்னா மீன ராசி என்பர்கள் உண்மையான அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்க. அதனால தான் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. எதிரிக்கு கூட ஒரு பிரச்சனைனா உதவினா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தான். ஏன்னா இவங்க கஷ்டத்தை பார்த்துட்டு மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்துட்டு இல்லை அவன் துன்பப்படுறான், அவன் கஷ்டப்பட்டான், அனுபவிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க எந்த இடத்துலையுமே செயல்பட மாட்டாங்க. நம்மளுடைய மீனராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் மற்றவங்களுடைய கஷ்டத்தில் தானும் பங்கெடுத்துக்கணும். அடுத்தவனுக்கு ஒரு துன்பம் வந்துட்டால் ஏதோ தனக்கே அந்த துன்பம் நடந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணி அவங்களுக்கு போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. ஏன்னா இந்த மீனராசியோட ராசி அதிபதி குரு பகவான் தனக்காரகனே உங்களுக்கு குருவாக ராசிநாதனாக இருக்கிறதுனால தனவரவு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த தனவரவை கரெக்டான டைமில் இவங்க பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே புதன் நீச்சம் மீனராசியில். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க கரெக்டான டைமில் அந்த தனத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சிலர்கிட்ட கொடுத்து ஏமாறுறது, ஒரு சிலர்கிட்ட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனம் உடைந்து போகிறது, மன அமைதியை குறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். மனம் உடையிற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு உறவுகளால் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா அமாவாசை நாட்களில் போய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. அதே உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டு பாருங்கள். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த காரியம் தடைபட்டு நிற்குதோ அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாக அமையும். ஏன்னா அந்த தேங்காய் தீபத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே நேரத்தில் இந்த மீனராசி என்பர்கள் அதிகமாக கன்னிமார்களை வழிபடுறது ரொம்ப நல்லது. கன்னிமார்களை, கன்னி தெய்வங்களை வழிபடுறது, கன்னி பெண்களுக்கு ஏதாவது மனநோகிற மாதிரி நடந்துக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்கள் பெண்கள் மனதை அதிகமாக காயப்படுத்தாத மாதிரி நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இந்த காலகட்ட சூழல் உங்களுக்கு முன்னேற்றத்தை தர மாதிரி இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மீனராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்பை, குறிப்பாக இந்த ஆவணி மாத கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, உங்களுடைய தொழிலில் ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம். ஒரு சில இடர்பாடுகள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கிறது நல்லது. அது என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். அவருடைய பார்வை ராசியில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய மீன ராசிக்கு. சனி பகவானும் இப்போது உங்களுக்கு நிறைய ஜென்ம சனியாக இருந்து நிறைய கொடுமைகளும் நிறைய இன்னல்களையும் அனுபவிச்சிருந்த நீங்கள், அவர் வக்கரகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ம சனியோட தாக்கத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு
தொடர்ச்சியாக கஷ்டம், மனவேதனை, குழப்பம் இந்த மாதிரி மனநிலையில் இருந்த உங்களுக்கு திடீர்னு ஒரு ரிலாக்ஸ், அதாவது வறண்ட ஒரு க காட்டில் ஒரு அடை மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக கூட ஒரு சில தொல்லைகளை கடந்த ஓராண்டுகளாகவே அனுபவிச்சுட்ருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே நேரத்தில் தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு வீடு கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு சின்னதாக ஏதாவது நம்மளாம் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருந்தது இல்லையா? அந்த ஆசைகள் ஒவ்வொன்றாக படிப்படியாக பூர்த்தி ஆகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விரயத்திற்கேற்ப வருமானமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடு மாற்றம் ஏதாவது செல்வீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உத்தியோகத்தில் சின்ன மாற்றம், பணி நிரந்தரத்திற்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரமோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மீன ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. அதற்கான முயற்சியில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. புகழ்பெற்ற ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு இது நான் வரையிலும் செல்லலாம் கூட இனிமேல் செல்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதன் இங்கே சிம்ம ராசியில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது 4, 7 இந்த இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் 6ஆம் இடத்துல சூரியனோடு இணையும் போது புத ஆதித்ய யோகம். இந்த புத ஆதித்ய யோகம் நிறைய நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார். வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் கொடுப்பார். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடத்தக்கூடிய யோகம் இருக்குது. கல்யாண வயதில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உங்களை விட்டு ஒரு சில உறவுகள்லாம் விலகி இருந்தது இல்லையா, அவங்க வாலண்டடாக இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட பேசுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு வேலை விண்ணப்பித்த ஒரு சில நாட்கள்லேயே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். யாருக்கிட்டையும் இந்த காலகட்டத்தில் பகை பாராட்டாதீங்க, யாரையும் பகைச்சிக்காதீங்க. பொதுவாக உங்களுடைய இயல்பு யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய மனதை கொஞ்சம் புண்படுத்துகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுருப்பீங்க, ஆனால் பணத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த நிலுவையில் பணத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது கிடைக்காம போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நிலுவையில் உள்ள அந்த பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அண்ணன் தம்பி உறவுக்குள்ளே இருந்த அந்த கருத்து வேறுபாடு மாறி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஆவணி 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துலா ராசிக்கு செல்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 3, 8 அந்த இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன், அஷ்டமாதிபதி. அவர் அஷ்டமஸ்தானத்தில் வரும்போது விபரீத ராஜ்யோகம் நம்மளுடைய மீனராசிக்கு ஏற்பட போகுது. அதனால் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை வராமல் இருந்த அந்த பணமெல்லாம் எது நடக்காது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கடன் கொடுத்துருப்பீங்க. என்னடா இது கடன் வசூலே ஆக மாட்டேங்குது, நம்ம எவ்வளோ உதவி பண்ணணும், அந்த உதவியை அவன் திருப்பி நம்ம 10 மடங்கு பண்ணியிருக்கோம், ஒரு பங்கு கூட திருப்பி பண்ணவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்காமலே ஒரு சில உதவிகள்லாம் கிடைக்கும். எந்த பணியை பாதியில் விட்டீங்களோ, எந்த தொழிலில் பாதியில் விட்டீங்களோ அந்த பணியெல்லாம் மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் வியாபாரத்தில் ஒரு சில ஆல்ட்ரேஷன்லாம் அந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க. அதன் மூலிமா வருமானம் அதிகமாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் நகையெல்லாம் அடமானம் வச்சுருப்பீங்க. ஜென்மசனியோட பிடியில் இருக்கிறதுனால விரயங்கள் அதிகமாகி நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு மீட்க முடியலையே, வட்டி கட்ட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த நகையை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். நூதனமாக ஒரு சிலருக்கு பொருள் சேர்க்கை லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருளோ ஆடம்பர பொருளோ வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நிறைய
நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். குறிப்பாக மாணவ மாணவிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். என்ன இந்த காலகட்டத்தில் சக மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சக மாணவர்கள் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல மனக்குழப்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. பெண்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பாக தான் இந்த காலகட்டம் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கன்னி பெண்களையோ மார்களையோ நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது. கன்னி பெண்களுடைய மனது காயப்படுற மாதிரி எந்த வார்த்தைகளும் எந்த அபசொல்லும் நீங்கள் பேச வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மீனராசிக்கு அருமையாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அமைந்திருக்கு. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் கன்னிமார்களுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.